Hello aspirants, welcome to GLED SSC தமிழ். நான் தான் கோகுல். SSC 2024க்கான CGL ஷிஃப்ட் வைஸ் வந்து போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு டிஎம்லேயா இருக்கட்டும் இல்லை கமெண்ட்ஸ்லேயா இருக்கட்டும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இனிமேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ரமேஷ் purchased some items for a dealer on 19th November 2019. ஸோ 2019 என்ன பண்ணிடுறான்? சரி, 2019 நவம்பர் 19 ரமேஷ்ன்றவன் கொஞ்சம் பொருள் வாங்குறான். அதோட பில் பார்த்தீங்கன்னா 5480 ரூபான்றது இருக்கு. ஸோ 19th நவம்பரில் வாங்கினது எவ்வளோ இருக்கு அப்படின்னா 5480 ரூபாய். அப்புறம் வந்து 10 நவம்பர் 2019, அதாவது இதுக்கு முன்னாடி ஒன்று வாங்கியிருக்கான். அது எவ்வளோட்டா 9800 ரூபா அப்படின்றது வந்திருக்கு. He cleared both bills this time. அதாவது இது இந்த 19ஆம் தேதி வந்து என்ன பண்ணிடுறான், ரெண்டு பில்லையும் வந்து கிளியர் பண்ணுறான். இஃப் த டீலர் கிவ்ஸ் எ ஸ்கீம் ஆஃப் 2% டிஸ்கவுண்ட் ஆன் த பேமெண்ட் டன் வித்தின் 10 days. 10 நாளைக்குள்ள பேமெண்ட் பண்ணிட்டான் அப்படின்னா 2% டிஸ்கவுண்ட்ன்றதை கொடுத்துருவான். சரியா? அதே நாளில் வந்து பேமெண்ட் பண்ணிட்டான் அப்படின்னா 5% டிஸ்கவுண்ட்ன்றதை கொடுப்பான். ஓகே, ஸோ அப்போது இந்த 10ஆம் தேதி வாங்கினதுக்கு எத்தனை பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும்? 2% டிஸ்கவுண்ட் வரும். அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10%னா 980, 1%னா 98, 2% அப்படின்னா இன்டூ 2னா 196 ரூபா. ஓகே, நெக்ஸ்ட் இதில் 5% டிஸ்கவுண்ட். இது 5480 ரூபாவில் 5% டிஸ்கவுண்ட்ன்றது எனக்கு வந்தாகணும். அப்போ எவ்வளோ வரும்? 5480 ரூபாயில் 10% வந்து 548. அதில் பாதி எவ்வளோ? 27, 4. ஸோ டோட்டல் டிஸ்கவுண்ட்ன்றது இவ்வளோ தான். இதை நம்ம ஆட் பண்ணி கடைசியாக வரக்கூடியதில் மைனஸ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. 7, 4, 470 ரூபான்றது எனக்கு டோட்டலாக என்ன பண்ணி ஆகணும்னா டிஸ்கவுண்ட் பண்ணி ஆகணும். சும்மா இந்த 5480 ரூபாவோட மைனஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ் பண்ணால் என்ன ஆகும்? நீங்கள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ண போகிறத நான் முன்னாடியே மைனஸ் பண்ணிக்கிறேன். 5010 ரூபா அப்படின்றது வரும். கரெக்டாக 5010 ரூபா. இது ஒரு 9800 ரூபா. ஆட் பண்ணிங்கன்னா 14810. ஆன்சர் வந்துடுச்சு. G Square 2025 இது நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பேட்ச்சு. ஜனவரி 22. சரிங்களா? இந்த கிளாஸோட ஃபஸ்ட்டு கிளாஸ்ன்றது ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி டெமோ கிளாஸ்ன்றது நம்ம ஆல்ரெடி எடுத்துகிட்டு போயிருக்கோம். இதோட கம்ப்ளீட் வீடியோ, டெமோ வீடியோ வந்து இப்போ வந்து வரப்போகுது. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே வந்துட்டுருக்கும். சரிங்களா? இந்த கிளாஸ் வந்து இது பண்ணும்போது ரைட். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 899. இது டில் Jan 13ஆம் தேதி வரைக்கும் தான் இது. நம்ம இதுக்கு 13ஆம் தேதிக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், பேமெண்ட் மட்டும் பண்ணலை அப்படின்னா அதே 899 தான் ஃபாலோ ஆகும். உங்களோட மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் QR கோடு இருக்கும். அதை நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜனவரி 20க்குள்ளே உங்களை டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறோம். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஸ்கெடியூல்லேருந்து எல்லாமே வந்து கொடுத்துருவோம். இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். பார்க்காதவங்க வந்து பாருங்கள். சரிங்களா? ஸோ டீட்டெயில்டாக இப்போ சொல்ல முடியாது. அந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன ஏதுன்றது. ரைட். தென் நம்மளோட புக்கு NCERTயோட 6லேருந்து 10 நோட்ஸ் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் புக் ஃபார்மேட்டில். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் 6லேருந்து 10 சாப்டர் வைஸாக வந்து போகும். NCERTயோட சயின்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து நம்மளோட புக்குன்றது இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 359 rupees இருக்கிறதுலே லோவஸ்ட் ப்ரைஸு. உங்களுக்கு வந்து 7 ஒர்க்கிங் டேஸில் புக்குன்றது டெலிவரி ஆகிடும். சரியா? பேப்பர் புக்கு தான். ஸ்பைரல் போட்டிருக்கோம். முன்னாடி பின்னாடி லேமினேஷன், ஃப்ரண்ட் பேஜில் வந்து கலரு. இது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த RRB அப்புறம் SSC எக்ஸாம்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இதில் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கேள்வி கீவேர்ட்ஸோடு வந்து இந்த புக்கில், அதாவது நம்ம புக்கில் வந்து இதெல்லாம் இருக்கும். சரிங்களா? ஸோ மறக்காமல் ஆர்டர் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஏதுன்றது அது தெரியும். இதுக்கான டெடிக்கேட்டட் வீடியோ நம்மளோட புக்கில் என்ன இருக்குது, RRB அண்ட் SSCயோட கம்பேரிசன், இது எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டாச்சு. அதோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் பாருங்கள். By applying which of the following criteria can two triangles not be proved congruent? சைடு, ஆங்கிள், சைடு, சைடு, ஆங்கிள், சைடு, ஆங்கிள். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து RHS ஒன்று வரும்.
ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா கான்க்ரூவன்சியோட க்ரைட்டீரியா. இந்த ஆங்கிள்ன்றது எதோட க்ரைட்டீரியாவில் வரும்னா சிமிலாரிட்டி க்ரைட்டீரியாவில் வரும். சிமிலாரிட்டி. ஸோ அப்போ இது நமக்கு கான்க்ரூவன்சியில் செட் ஆகாது. A pole 10 meter long rests slantly against a vertical wall. இதுதான் ஒரு vertical wall. அந்த vertical wallல அந்த போல் வந்து என்ன ஆயிடுச்சு, ஸ்லாண்டா வந்து இருக்குன்னு சொல்லிடலாம். 10 மீட்டர் தான் வந்து அந்த போல். ஏபி ஓகே, ஏபி மேக்கிங் angle 30 degree with horizontal ground. Okay, how far the foot of the pole is from the wall? அதாவது இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து எவ்வளோ அப்படின்றத கேட்குறாங்க. 30 டிகிரியில் வரும்போது நம்ம ரேஷியோ எப்படி எழுதுவோம்? 1√3 2ன்னு எழுதுவோம். கரெக்டா? ஸோ அப்போ இந்த 2 பார்ட் தான் 10 மீட்டராக இருந்ததுன்னா எனக்கு √3 பார்ட் எவ்வளோவா இருக்கும்? அதுதான் எனக்கு கேள்வி. அப்போ 5√3 இருக்கும். Kiran lent 4,000 to 2 persons such that 1% of it at the rate of 8% per annum, remaining part at the rate of 10% per annum. He got an annual simple interest of 352. Then the sum lent at 10% is அப்படின்றதான் கேட்குறாங்க. ஸோ ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்ன்றது கிடைக்குது. 2 பார்ட்டாக வந்து நம்மளோட அமௌண்ட், அதாவது அந்த பிரின்சிபலை வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று 8%க்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டையும், இன்னொன்று 10% ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டையும் வந்து வட்டிக்கு விடுறாங்க. வட்டிக்கு விட்டு டோட்டலாக எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்றது எவ்வளோ கிடைக்குதுன்னா 352 ரூபா வந்து கிடைக்குது. அப்போ 10%ல வந்து எந்த அளவுக்கு சம்மை வந்து வட்டிக்கு விட்டுருக்கான் அப்படின்றதான் என்னோட கேள்வி. இதை நார்மலாக போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் டேக்கிங்காக இருக்கும். நம்ம மிக்சர் அண்ட் அலிகேஷன் யூஸ் பண்ணி போட்டுடலாம். என்ன பண்ணலாம், ஒரு பக்கம் வந்து 8%, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 10%. ஓகேவா? இப்போ கீழே ரேஷியோவில் வரக்கூடியது என்னன்னா நமக்கு அந்த சம்மோட ரேஷியோவாக இருக்க போது, நடுவில் வந்து டோட்டல் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட அந்த ரேட்டாக இருக்க போகுது. ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட அந்த ரேட்டாக இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ எனக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்றதை கொடுத்துருக்காங்க, சம்முன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நான் ரேட்டை கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு வருஷம் அப்படின்றது தெரியும். ஸோ ஜஸ்ட் நார்மலாக 352 டிவைடட் பை 4000 இன்ட்டு 100ன்னு பண்ணாலே இந்த 4000ல் 352ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றது கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளோ வருது? 2 0க்கு 2 0 கேன்சல், 8.8ன்னு வந்துச்சா? 8.8%. ஸோ அப்போ டோட்டல் பர்சன்டேஜ்ன்றது எனக்கு எவ்வளோ அப்படின்னா 8.8. கரெக்டா? என்ன பண்ணிக்கலாம், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா எனக்கு ஒரு 1.2 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா ஒரு 0.8 கிடைக்கும். ரேஷியோவில் எடுத்துட்டோம் அப்படின்னா 3:2ன்றது கிடைக்கும். ஓகே, இந்த 3:2ல மொத்தமாக ஆட் பண்ணுங்க 5 பார்ட். 5 பார்ட் தான் எனக்கு எவ்வளோன்றது பார்த்தீங்கன்னா 4000. அப்போ எனக்கு 10%ல எவ்வளோ லென்ட் பண்ணியிருக்காங்க? 10%ல பார்த்தீங்கன்னா 2 பார்ட் லென்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 2 பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். எவ்வளோ வரும்? 1600. நான் ஸ்டெப்பெல்லாம் ஸ்கிப் பண்ணி போடுறேன். ஓகேவா? சிம்பிளாக போட வேண்டிய ஸ்டெப்பை வந்து கொஞ்சம் இன்னும் பயங்கர சிம்பிளாக வந்து போடுறேன். இது புரியல, ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் போடுங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கிறேன். ஏன்னா போன வருஷம் நான் போட்டதுக்கும் இந்த வருஷம் போட்டதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ்ன்றது இருக்கலாம். 3 pipes PQR can fill a cistern in 40 minutes, 80 minutes, 120 minutes. ஸோ இங்கே வந்து இப்போ மினிட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. PQR எவ்வளோ? 40 minutes, இது ஒரு 80 minutes, இது ஒரு 120 minutes. எல்லாமே சிஸ்டம், இந்த பைப் எல்லாமே ஓப்பன் பண்ணி விட்டுறேன். கியூவையும் ஆரையும் வந்து ஒரு டைமில் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணதுனால வந்து என்ன ஆகிடும், அந்த மொத்த சிஸ்டனும் அந்த மொத்த டேங்க்குமே வந்து ½ an hourல வந்து ஃபில் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கியூவையும் ஆரையும் எந்த டைமில் வந்து நான் ஆஃப் பண்ணுறேன்றதான் என்னோட கேள்வி. சரியா? இப்போ பீன்றது தொடர்ந்து ஆன்லேயே தான் இருக்குது. இதை நான் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கலாமா? டோட்டல் ஒர்க் 3 எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 240ன்றது கிடைக்கும். எல்லாமே மினிட்ஸில் இருக்கிறதுனால இப்போ வரக்கூடியதும் வந்து மினிட்ஸில் தான் இருக்கும். சரியா? ஸோ அப்போது இது எஃபிஷியன்சி வந்து 6, இது எஃபிஷியன்சி 3, இது எஃபிஷியன்சி 2. எனக்கு ½ an hour which means 30 minutes வந்து அந்த மொத்த 3 பைப்புமே வந்து என்ன ஆயிருக்குன்னா, அதனால் 3 பைப்பும் ஓப்பன் பண்ணி ஏதோ பண்ணதுனால வந்து அந்த சிஸ்டம் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஸோ அதானே கணக்கு. கியூவியும் ஆரியும் தானே ஒரு சில சமயம் கழித்து ஆஃப் பண்ணுறாங்க. அப்போ பீன்றது ஃபுல்லாகவே ஆனில் தான் இருக்குது. கரெக்டாக? அப்போது 6 எஃபிஷியன்சியில் 30 நிமிஷம் வந்து வேலை பார்த்தது அப்படின்னா எவ்வளோ பார்ட் வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணும்? 180 பார்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுமா? நமக்கு வந்து 240 பார்ட் வந்து மொத்தமாக இருக்குது. 180 பார்ட்டை வந்து இந்த பிஏ வந்து கம்ப்ளீட் பண்ணிச்சுன்னா ரிமைனிங் எனக்கு எவ்வளோ இருக்கும்? 60 பார்ட்டுன்றது ரிமைனிங் இருக்கும். கரெக்டாக?
ஸோ இந்த 60 பார்ட்ன்றத யார் வந்து ஃபில் பண்ணியிருப்பா? இந்த ரெண்டுமே தான் ஃபில் பண்ணியிருப்பாங்க. விச் மீன்ஸ் என்னது? 3 + 2 5. 5 எஃபிஷியன்சியில் சம் டைம் எடுத்துக்கிட்டு இந்த 60 பார்ட்டை ஃபில் பண்ணிப்பாங்க. ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு 12 minutes. கேன்சல் பண்ணிக்கிறேன். A bus travels 1/3 of the distance initially at a speed of 40 km/h. Okay, 50 km/h, 60, right. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து சேம் டிஸ்டன்ஸ் தான். இந்த மூணுமே வந்து சேம் டிஸ்டன்ஸ் தான். ஆவரேஜ் ஸ்பீட் வந்து கேட்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம 1/3 போடணும்னு அவசியம் இல்லை. 40, 60, 500 பொதுவாக இருக்கக்கூடிய நம்பரை எதையாவது வச்சு கூட நம்ம போட்டுடலாம். நம்ம என்ன பண்ணிடலாம்னா இங்கே வந்து சிம்பிளாக போகிறதுக்கு மூணுத்துக்கும் எல்சிஎம் 40, 60, 50 ஒரு குத்து மதிப்பாக எடுத்தோம் அப்படின்னா ஒரு 600 வருது. ஸோ இந்த இந்த 1/3 ஆஃப் டிஸ்டன்ஸுன்றதை நான் வெறும் 600 எடுத்துக்கிறேன். 600 சிம்பிளாக இப்படி எடுத்துக்கிறேன். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ்ன்றது எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? எனக்கு ஆவரேஜ் ஸ்பீடோட வேல்யூ என்ன? ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். இந்த 600ன்றது நம்ம என்ன வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம்ப்பா. பட் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக இந்த 3ஓட எல்சிஎம் இல்லைன்னா 3ஓட மல்டிபிள் அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டினாமினேட்டரில் வந்து நம்ம டைம் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? அதுக்காக தான். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 × 600. ஏன்னா வந்து இது ஒரு 600, அது ஒரு 600, இது ஒரு 600, மொத்தம் வந்து 1800. 3 × 600ன்னு போட்டுக்கிறேன். டைம் எனக்கு தேவை. எனக்கு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு தான் என்னது? டைம். அதை அப்படியே போட்டுடலாமா? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட், டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட், டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். நான் ஏன் இப்போ 600 போட்டேன்னு தெரியுதா? ஈஸியாக வந்து எல்லாமே வந்து கேன்சல் ஆகிடும். இது எவ்வளோ வரும்? ஒரு 15 வரும். இது ஒரு 12 வரும். இது எவ்வளோ வரும்? ஒரு 10 வரும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 27, 37 வந்துச்சு. 1800 டிவைடட் பை 37. இதை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர்ன்றது கிடச்சிரும். இப்போ நம்மளால் 5 டைம்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 185 அப்படி தாண்டி போயிடும். ஸோ 4 டைம்ஸ் பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக வரும். அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்த 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ரைட்டா? இப்போ வந்து 4ஆல் வரும்ன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்த டேர்ம் வந்து 6ஆ 8ஆ அப்படின்றது தான் எனக்கு மேட்டர். ஓகே, ஸோ 4 டைம்ஸில் பண்ணோம் அப்படின்னா 8, 2, 14. ஓகேவா? 14, 8 அப்படின்னா எவ்வளோ வரும்? 2, 3 வரும். ஓகே, 320 37 இன்ட்டு 6 டைம்ஸ் பண்ணால், அதாவது 8 டைம்ஸ் பண்ணால் என்ன வருது? எப்பயுமே வந்து அதிகமான வேல்யூ வச்சு போட்டால் தான் வந்து அது கொஞ்சம் கரெக்டாக வரும். ரெண்டுத்தில் எது ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன், ப்ரிஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா பெரிய வேல்யூவை வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். 4, 28. அதுக்கு மேலே போனோம் அப்படின்னா பெருசாக போயிடும். ஸோ 382 இதுவே எனக்கு கரெக்டாக வந்துடுறதுனால நான் என்ன பண்ணிடுறேன்? 56ல் 5, 31. ஓகே, இதுவே வந்து கரெக்டாக இருக்கிறதுனால நான் 8 வந்து எடுத்துக்கிறேன். ஸோ 48.55தான் என்னோட ஆன்சர். இப்படி நம்ம கம்பேர் பண்ணி தான் போடணும். மொத்த ஆன்சருமே போட்டு ஆன்சரை வர வைக்கிறதுக்கு வந்து டைம் வந்து அதிகமாகும். சரிங்களா? ஸோ காமா வந்து போடுங்க. காமா போட்டிங்கன்னா தான் இதெல்லாம் வந்து உங்களால் யோசிக்க முடியும். The bar graph given, okay. What percentage of the average sale? இப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான கேள்வி வந்து டவுட்டாக இருந்ததுன்னா ஜஸ்ட் வாட்டுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. X% of the average sale of ABC ஏதோ ஒரு டேர்ம் கொடுத்துறாங்க ஈக்குவல் டு ஆவரேஜ் சேல் ஆஃப் என்னது? இது 2013ல் ACF. ஸோ நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டா போதும். இப்போ X% ஆஃப் ஆவரேஜ் சேல் ஆஃப் ABC in 2014. 2014ல் எனக்கு எவ்வளோ சேல் இருக்கு? 2014ல் இது ஒரு 70, இது எவ்வளோ? ஒரு 35, இது வந்து ஒரு 80. ஸோ 180, 185. என்ன பண்ணிக்கலாம்? 185ன்றதை இங்கே போட்டுக்கோங்க. அடுத்து இஸ் த ஆவரேஜ் சேல் ஆஃப் ACF 2013ன்னு சொல்கிறாங்க. ஸோ 2013ல் ACF இது ஒரு 50, சியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 60, எஃப்ல பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா ஒரு 40 இருக்கு. 150ன்றது இருக்கு. 150 இங்கே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். எக்ஸை கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கு வேலை. எக்ஸ் டிவைடட் பை 100 பர்சன்டேஜ்னா நான் டிவைடட் பை 100ன்னு அர்த்தம். இன்டூ 185 இஸ் ஈக்குவல் டு 150. நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா? கேன்சல் பண்ணால் இது ஒரு 37ன்னு வரும். இது ஒரு
50 30 வரும். ஸோ வந்து 3000 டிவைடட் பை 37 டிவைட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு நம்ம ஆப்ஷனை பார்க்கலாம். 3000 டிவைடட் பை 37 ஆப்ஷனை பார்த்தோன்னா நமக்கு என்ன தெரியும், எல்லாமே 8 8 8 8ன்னு இருக்கிறதுனால டேரெக்டாக வந்து 8லேயே வந்து ஆரம்பிச்சிடலாம். 8 டேபிள்ஸ்னால் 6 5 24 29 டேரெக்டாக போட்டுடலாம். நம்ம யோசிக்கலாம் தேவையில்லை. ஆப்ஷனை பார்க்குறீங்க, சேமாக இருக்குன்னா முதல் நம்பர் சேமாக தான் இருக்க போகுது. 40 சரி 8 தானே, 1 டைம்ஸ் வருமா 37னா. ஸோ 81 அப்படின்ட்டு எதில் இருக்குன்னு பாருங்கள். 81ன்றது இதில் ஒன்று இருக்குது, அதே மாதிரி இதில் ஒன்று இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து இங்கே 3ன்னு வந்து இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு சம் வேல்யூ 0 இங்கே 0 அப்படின்னு போதான் போகுது. 81 பர்ஃபெக்டாக வரல. அதுவும் இல்லாமல் இங்கே ரவுண்ட் ஆஃப்லாம் ஒன்றும் பெருசாக பண்ண சொல்ல. அப்போ வெறும்னே எனக்கு 81 வரப்போகிறது இல்லை, 81 பாயிண்ட் சம்திங் வரப்போகுது. அதான் 81.08%. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் மேல் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்? இங்கே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ரிசர்ச் ஸ்காலர்ஸ், அப்புறம் வந்து ஃபீமேல் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸில் மேல் எவ்வளோ இருக்காங்க, டோட்டல்லேருந்து 4 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 14. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எவ்வளோ இருக்காங்க, ஒரு 9 இருக்காங்க. கரெக்டாக? அப்போ 14:9 தான் என்னோட ஆன்சர். த வேல்யூ ஆஃப் 15 டிவைடட் பை 3 ஆஃப் ஓகே, இதை நம்ம நார்மலாக போட வேண்டியதான். 15 டிவைடட் பை 3 இன்டூ 2 இன்டூ 2 ப்ளஸ் 9 டிவைடட் பை 18 இன்டூ 2 இன்டூ 4 மைனஸ் 4 டிவைடட் பை 8 இன்டூ 2. கரெக்டாக? இதெல்லாம் கேன்சல் ஆகி 1, அப்புறம் வந்து இது கேன்சல் ஆகி 1, அடுத்து இது கேன்சல் ஆகிடும். அப்போ எனக்கு மொத்தம் என்ன கிடைக்கும், +1க்கு -1 அடிச்சிடலாம். 5 தான் என்னோட ஆன்சர். ஒரே ஸ்டெப்பு தான், ஒரே ஸ்டெப்பில் போட்டாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் டி? A/C இஸ் ஈக்குவல் டு B/D. இதை டைரெக்டாக அப்படியே போட்டலாம், ஒன்றும் இல்லை. A/C இஸ்டுனா வந்து டிவைடட் பைன்னு அர்த்தம். இப்போ A டிவைடட் பை C, A டிவைடட் பை C இஸ் ஈக்குவல் டு B டிவைடட் பை D. B எவ்வளோ? 40. 40 டிவைடட் பை D. அப்படியே கேன்சல் பண்ணிடலாமா? இது ஒரு 5 டைம்ஸ், இது ஒரு 6 டைம்ஸ். அகைன் கேன்சல் பண்ணால் 8 8 × 6 48.